வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் நானி நடிப்பில் வெளியாயிருக்கும் ஹிட் தி தேர்ட் கேஸ். இந்த ஹிட் யூனிவர்ஸ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, ஹோமிசைட் இன்டர்வென்ஷன் டீம் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஹிட். ஸோ அது ஒரு போலீஸ் ஃபோர்ஸ். அந்த போலீஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிற அதிகாரிகள் எடுக்கிற கேசஸ் ஒவ்வொரு படமா நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த யூனிவர்ஸோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டும் சரி, என்னோட பர்சனல் ஃபேவரேட்ஸ். ஸோ அந்த படங்களை தயாரித்திருந்த நானி தேர்ட் பார்ட்ல அவரே ஹீரோவும் நடிச்சிருக்காரு, தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு. ஸோ இந்த தேர்ட் பார்ட் எப்படி இருந்தது, முந்தைய 2 படங்கள் செட் பண்ண அந்த யூனிவர்ஸ், அந்த பாசிட்டிவிட்டி இதுலயும் கேரி அவுட் ஆயிருக்கா, இந்த படத்துல எதெல்லாம் ஒர்க் ஆயிருக்கு, எதெல்லாம் ஒர்க் ஆகல, இதெல்லாம் பெரிய சிக்கலா இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பெருசாக ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்காமல் சொல்லணும் அப்படின்னா, தொடர் கொலைகள் நடக்குது. ஸோ காஷ்மீரில் இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியான நானி அந்த கேஸை எடுத்து நடத்துறாரு. அந்த தொடர் கொலைகள் எந்த அளவுக்கு ஒரு பேட்டர்னாக இருக்குது அப்படின்னா, சம்மந்தமான லொக்கேஷன்லையும் கொலைகள் ஒரே மாதிரி நடக்குது. இன்ஃபேக்ட் அப்ராட்ல கூட சில கொலைகள் இதே பேட்டர்ன் நடக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதனாலேயே இந்த கொலைக்கு பின்னாடி ஒருத்தரில் ஒரு பெரிய டீமே இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் மோட்ல இறங்குறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுக்கு போகுது அண்ட் உண்மையை கண்டுபிடிக்க தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்ற நானி எந்த அளவு போறாரு, அவரோட அந்த போலீஸ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணிருக்கு, இதெல்லாம் சொல்ற படம் தான் ஹிட் தி தேர்ட் கேஸ். படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். எஸ்பி அர்ஜுன் சர்க்காராக நானியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் நடிக்கிற படத்துல அந்த முன்னாடி படத்தோட சாயல் சுத்தமாகவே இருக்காது. இன்ஃபேக்ட் சரிப்பா சனிவாரமும் ஒரு ஆக்ஷன் படம் தான், இதுவும் ஒரு ஆக்ஷன் படம் தான். பட் 2 நாளைக்குமே அவ்வளோ டிஃப்ரென்சியேஷன்ஸை நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி லாங்குவேஜ்ல இருந்து அவர் பேசுற டைலாக்ஸ் டெலிவரியில இருந்து எல்லாமே டோட்டலா அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ரோலை டோட்டலாவே நானே ஓன் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த படத்துல இன்னொரு கிரவுண்டட் அப்ரோச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், எல்லாத்துக்கும் ரஃப் அண்ட் டஃபா ஹேண்டில் பண்ற ஒரு ஆள் தான். பட் ஸ்டில் அவருக்கும் ஒரு பர்சனல் கிரைசிஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் டிண்டர்ல எல்லாம் கூட இருந்து டேட்டிங் ட்ரை பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கிரவுண்டட் அப்ரோச்சும் இதுல இருந்தது. அதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் சொல்லவே வேணாம், ஸ்டன் காட்சிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஒரு உழைப்பை கொடுத்திருக்காரு நானி. அஃப்கோர்ஸ் வயலன்ஸ் அதிகம் தான், பட் ஸ்டில் அந்த ஸ்டன் கொரியோகிராஃபில இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் அந்த மேப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ல நமக்கு ப்ரெசென்ட் பண்ண விதம் அப்படிங்கிறது என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அதுக்கு நிச்சயமா நானியோட பங்களிப்பு முக்கியம்னு நினைக்கிறேன். ஆக்டரா இந்த ஒரு கமர்ஷியல் பேக்கேஜுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். நாயகியாக ஸ்ரீநிதி செட்டி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்களுக்கும் நானிக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி, லவ் கெமிஸ்ட்ரிங்கிறது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருந்தது. லவ் போர்ஷனுமே நீட்டாக எழுதப்பட்டிருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்ல இவங்களோட கேரக்டர் வேற ஒரு டைமென்ஷன் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபார் ஃபெச்சடாக ஃபீல் ஆகுது. நடிப்பு வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, பட் ரைட்டிங்ல அது கொஞ்சம் நம்ப முடியாத வகையில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பட் ஸ்டில் என்டர்டெய்னிங்காகவே இருந்தது. ஸ்ரீநிதியும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. படத்தின் பிரதான வில்லனாக பிரதீக் பாபார் ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பெருசா அந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்டை காட்டுறதுக்கோ இல்லை ஆக்டிங் ப்ரோவஸை காட்டுறதுக்கோ ஸ்கோப் இல்லை அப்படின்னாலுமே ஒரு மிரட்டல் உருட்டல்னா அங்கங்கே நம்மளை இம்ப்ரெஸ் பண்றாரு. நானிக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ற விதமும் அப்ரிஷியேட்டபிள். இவங்களை தாண்டி போலீஸ் டிஜிபியா சப்போர்ட்டிங் ரோல்ல ராவ் ரமேஷ் அண்ட் அர்ஜுன் சர்க்கார், அதாவது நானியோட அப்பாவா சமுத்திரகனி நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சமுத்திரகனி அவரோட ஓன் வாய்ஸ்ல தெலுங்குல டப் பண்ணியிருக்காரு போல, அதுவுமே நீட்டா இருந்தது. அண்ட் இவங்களை தாண்டி பிளிங்க் அண்ட் மிஸ் ரோல்ல ரவீந்திர விஜய் வந்துட்டு போறாரு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா, இந்த படத்துல இருக்கிற கேமியோ ரோல்ஸ் தான். அது யாரு என்ன அப்படிங்கறத ரிவீல் பண்ண மாட்டேன், பட் அது பிளேஸ் பண்ணப்பட்ட விதம், அவங்க இந்த கேமியோல வந்தவங்கள யூஸ் பண்ண விதம் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு அட்டகாசமா இருந்தது. ஒரு மெமரபிளான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் கடைசி 20 மினிட்ஸை மாத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஹிட் யூனிவர்ஸை சார்ந்தவங்க, ஹிட் யூனிவர்ஸில் சேர போறவங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுற அளவுக்கு அந்த கேமியோ இருந்தது அப்படின்னே சொல்லலாம். யாராங்கிறது மேபி உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ ரிவீல் ஆயிருக்கலாம், பட் ஸ்டில் அதெல்லாமே இம்ப்ரெசிவா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தா, நல்லது ஒரு எங்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே படம் ஃபுல்லாகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். எங்கேயுமே ஒரு சின்ன பாஸ் கூட இல்லாமல் நம்மளை அப்படியே எங்கேஜிங்காக கொண்டு போயிடுறாங்க. அந்த ஃப்ரேமை விட்டு விலகாத மாதிரி தான் நம்மளோட அட்டென்ஷனை அந்த படமும் கோருது அப்படின்னே சொல்லலாம். அது எந்த அளவுக்குன்னா, வேற லேண்ட்ஸ்கேப்பில் கதை மூவ் ஆகுது. காஷ்மீர்லேருந்து, அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து பீகார் போகுது, பீகார்லேருந்து திரும்ப அருணாச்சல் பிரதேஷ் போகிறாங்க, அருணாச்சல் பிரதேஷில் ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட், அங்கே இருக்கிற ஒரு பர்மீஸ் பேலஸ் ரூயின்ஸ்னு அட்டகாசமான லேண்ட்ஸ்கேப்புக்கு மூவ் ஆகிட்டே இருக்காங்க. பட் எங்கேயுமே அந்த எங்கேஜிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது குறையவே இல்லை. ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் மூவிக்கு முக்கியம் அப்படிங்கிறத இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எங்கேஜிங் ஃபேக்டருக்கு ஒரு பிரதானமான ரீசனாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு நான் லீனியர் ட்ரீட்மெண்ட்டில் ஸ்க்ரீன் பிளேவை பே பண்ணியிருப்பாங்க. அது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. அது மூலமாகவே நம்மளே சில விஷயங்களை அஷ்யூம் பண்ணிக்கிறோம், ஒரு கெஸ் எடுக்கிறோம். இது மூலமா நம்மளோட இன்வால்மெண்ட்டை இந்த படம் ஏதோ ஒரு வகையில் கேட்டுகிட்டே இருக்கு. அது இந்த படத்துக்கு சிறப்பாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால தான் அந்த எங்கேஜிங் ஃபேக்டரும் கொஞ்சம் எலிவேட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ரீநிதி நானி லவ் போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஃபார்ஃபெச்டா இருந்தாலும்
அந்த இடத்துல ஹீரோயினை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த பண்ண மாதிரி தான் இருந்தது. அது சர்வ்ஸ் த பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயமா அதை முடிச்சுக்கலாம். அடுத்ததா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் ஸ்டண்ட் தான். ஸ்டண்ட் சீக்வன்ஸை கொரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதம், வெப்பன்ஸ் யூசேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்துல பிரதானமாக கையாண்ட விதம், இது எல்லாமே அட்டகாசமா இருந்தது. தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா படம் மாறுறதுக்கு இந்த ஸ்டண்ட்டுமே பெரிய அளவில் உதவி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டண்ட் கொரியோகிராஃபி டீம்ல இருந்து அந்த பங்கெடுத்து நடிச்ச ஆக்டர்ஸ் வரைக்குமே எல்லாருக்குமே நிச்சயமா ஒரு பெரிய அப்ரிசியேஷன். ஸ்டன் காட்சிகள் இப்படி கிளிக் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் சனு ஜான் வர்கீஸோட சினிமோட்டோகிராஃபியும் கார்த்திகா ஸ்ரீனிவாசோட எடிட்டிங்கும் தான். அவங்களுக்குமே நிச்சயமா அப்ரிசியேஷன். அண்ட் மிக்கி ஜே மேயரோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு பல்சேட்டிங்கான ஒரு விஷயத்த கொடுத்துருக்கு. அந்த போராட்டமே சாங் அப்படிங்கிறது கிளைமேக்ஸ்ல பிளேஸ் பண்ணப்பட்ட விதம், அது கொடுக்குற அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா கூஸ் பம்ப்ஸ் தான் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில டெக்னிக்கல் ஃப்ரண்ட்ல இந்த படம் எங்கேயுமே மிஸ் பண்ணல மார்க்க அப்படிங்கிறது சொல்லிடலாம். படத்துல எதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு கமர்ஷியல் படத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு பேப்பர் திருத்துற மாதிரி பண்ணக்கூடாது தான். பட் ஸ்டில் எங்கெல்லாம் பொலிட்டிக்கல் ஷார்ட் கமிங்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் பொலிட்டிக்கலி சிக்கலான ஒரு விஷயத்த அந்த படம் தொடுதோ, அங்கெல்லாம் அதை மென்ஷன் பண்ண வேண்டியது நம்மளோட கடமையும் கூட. அந்த வகையில இந்த படத்துல காஷ்மீர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத புரிதல் இல்லாம இந்த படத்துக்காக ஒரு ஊர்காய மாதிரி பயன்படுத்தினது நிச்சயமா கண்டிக்கத்தக்கது. அந்த விஷயங்களை அட்லீஸ்ட் தொடாம கூட இருந்திருக்கலாம். இல்ல காஷ்மீர் நடக்குது, ஹிமாச்சல் பிரதேஷ் நடக்குதுங்கிறது படம் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் அங்க இருக்கிற போராட்டம் என்ன, அந்த மக்கள் எதுக்காக போராடுறாங்க, இல்ல அது டோட்டலா அதுல இருக்கிற பின்னாடி இருக்கிற நுண்ணரசியல் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஒரு கிரைம் ஸ்டோரிக்கு அதை ஒரு சைட் டிஷ்ஷா யூஸ் பண்றது அப்படிங்கிறது நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்புடையது இல்லை. அந்த விஷயத்துல கொஞ்சம் டைரக்டர் சைலேஷ் கொலனியும் கொஞ்சம் யோசிச்சு அதை இன்னும் டீப் ரிசர்ச் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி காலங்காலமாக இந்திய சினிமாவில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மாவோயிஸ்ட் நக்சலைட் இந்த மாதிரியான விஷயங்களை தொடரப்போ அவங்களோட பாலிடிக்ஸ் என்ன, அவங்க எதுக்காக போராடுறாங்கிறதையும் கண்டுக்காம டோட்டலாக அவங்கள கிரிமினல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பைனரியாக பார்க்குற ஒரு விஷயமும் இந்த படத்துலையும் கன்னியூவாக இருக்குது. எகெயின் காஷ்மீர் பொலிட்டிக்ஸை எந்த அளவு ஒரு தப்பான யூசேஜ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இதையும் ஒரு தப்பான யூசேஜில் அணுகுன மாதிரி தான் இருந்தது. எங்கேயுமே எல்லா விஷயத்துலையும் ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா, பட் இந்த ரெண்டு பக்கம் இல்லாமல் இது ஒரு போலீஸ் விஷனாக மட்டும் முடிஞ்சிட்ட ஒரு சிக்கலில் இருக்குது. அடுத்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபி நல்லாவே இருந்தாலும் இது கோர் அண்ட் வைலன்ஸ் நிறைஞ்ச படம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த படமும் ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். அண்ட் இதை தாண்டி இந்த படம் டோட்டலாகவே ஒரு ப்ரோ போலீஸ் விஷன் தான். முன்னாடி சொன்ன மாதிரி போலீஸ் விஷன் கதையை சப்போர்ட் பண்ணுற படம் தான் அது. அதனாலேயே எக்ஸ்ட்ரா ஜுடிஷியரி கில்லிங்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் போலீஸ் டார்ச்சர் எல்லாத்தையும் ஒரு ஹீரோயிசமாக காட்சிப்படுத்துகிற பிம்பமும் இந்த படத்தில் இருக்குது. எகெயின் கமர்ஷியல் படத்தில் இதெல்லாம் நீ பார்க்கலாமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது புரியுது. பட் ஸ்டில் இதெல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டியது கடமை நமக்கு இருக்குது. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பொலிட்டிக்கல் ஆங்கிளில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கமர்ஷியல் பேக்கேஜாக படம் கிளிக் ஆகிறதுனால இந்த ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் கடந்து ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நல்ல படமாகவே மாறிடுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அரசியல் விஷயங்கள்லாம் ஓரம் வச்சுட்டு ஒரு ரேட்டிங் சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். படம் பேருக்கு ஏற்ற மாதிரியே ஹிட் ஆகும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு ரிவ்யூ உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.